ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டெம்ப்ளேட்டிங்கை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். ஸோ அது டெம்ப்ளேட்டிங்க்கு நிறையா டெம்ப்ளேட்டிங் என்ஜின் இருக்குது. ஸோ இது சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு என்ஜின் பார்த்தீங்கன்னா இஜேஎஸ்ட்ரா என்ஜின் தான். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஆஸ் யூஷுவல் npm install ejs. ஓகே, லெட்ஸ் இன்ஸ்டால் இட். அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகேவா, நம்ம அதுக்குள்ள போய் கோடு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் ஆப் ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாடி பார்சர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை தான் பேசிக்லி. ஓகே, பாத் வந்து இந்த பாத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு பாத் டாட் ஜாயின் இருக்குல்ல, அதுக்காக தான் அது. இல்லைன்னா ப்ளஸ் போட்டு நீங்களே ஆட் பண்ணீங்க, ஒரு சோம்பேறித்தனம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மிடில் வேரை யூஸ் பண்ணி யூஆர்எல் என்கோட் பண்ணிட்டோம், ஜேசனை ரெடி பண்ணிட்டோம். தென் வில் ஆட் கப்புள் ஆஃப் அதர் மிடில் வேர்ஸ். ஓகே, இங்கே தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது, நம்ம டெம்ப்ளேட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆப் டாட் செட்னு போட்டு வியூ என்ஜினை செட் பண்ணுறோம். ஓகேங்களா, எந்த என்ஜினா வந்து நீங்கள் எந்த என்ஜின் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த என்ஜின். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஜேஎஸ். ஓகேவா, சரி, இங்கேன்னு சொல்லியாச்சு. அப்போ செட் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூஸ்லாம் எங்கேப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூஸ் எல்லாம் வந்து இந்த பாத்தில் இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது என்னோட டைரக்டரி நேமில் வியூன்னு ஒரு ஃபோல்டரில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் கிரியேட் பண்ணேன் நான். ஓகேவா, கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ள ஒரு ஃபைல் மட்டும் எழுதிருக்கேன், என்னன்னா index.ejsன்னு. இது என்ன வேணா இருக்கலாம். நான் டிஃபால்ட்டாக நம்ம index.html மாதிரி இங்கே .html .ejs யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு போட்டேன் நான். ஓகே, ஹெட்டிங் வந்து போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுக்காக. இவ்வளோ தான் நான் அதில் பண்ணியிருக்கேன், ஸ்பெஷலாக வேறு எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ வியூ என்ஜின் செட் பண்ணியாச்சு, எந்த பாத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் கெட் இருக்குல்ல, கெட்ல வழக்கமாக என்ன பண்ணுவோம், கெட் டாட் சென்ட் இல்லைன்னா கெட் டாட் ஜேசன் தானே சொல்லுவோம், இல்லை ரைட் ரெஸ்ட் டாட் ரைட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இங்கே அதுக்கு பதில் ரெஸ்ட் டாட் ரெண்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை கால் பண்ணோம்னா, கால் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இஜேஎஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் எடுத்துரும். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் த சர்வர் ரன் பண்ணுறோம். இங்கே இருக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் போய் கிளிக் பண்ணுறோம். Voila, we got it. Okay, so first we have created our own template. And the template என்ன fill பண்ணல, plain template வச்சு complete பண்ணிருக்கோம். Thank you friends, bye bye.